மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும். அற்புதமானவர்களே, இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய 149வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். எப்படி நாம் மூச்சு வாங்குவதும் மூச்சு விடுவதும் தான் வாழ்க்கை. நம்ம ஜீவன் பிழைக்கிறதுக்கு, இந்த பிராணன் பிழைக்கிறதுக்கு இந்த பிராணவாயு வரணும் போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழவும் முடியாது, அப்படியே போயிட வேண்டியது தான். விட்டாலும் போயிடும், இழுத்து அப்படியே விட்டாலும் போயிடும். ஆனால் மூச்சு விட்டு தான் போவோம். பொதுவாக என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே வருவதும் போவதும், எல்லாமே இரவு பகல், உறவு பகை, எல்லாமே பாருங்கள் எல்லாம் ரெட்டையாக தான் இருக்கும். உலகத்தினுடைய போக்கில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முகமாக வாங்கிக்கிறோம், ஆனால் தர்றதுக்கு யோசிக்கிறோம். இங்கே வாழ்க்கை நமக்கு, இங்கே பாருங்கள், இங்கே ஆட்சியாளர்களிருந்து உலகத்தில் நடக்கிற நிர்வாகங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் பாருங்கள், தனக்குன்னு சேர்த்துக்கிறாங்களே தவிர பிறருக்குன்னு வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பண்பு, அவருடைய குணம், அவருடைய நலம், அவருடைய வாழ்வியல் தத்துவங்கள், அவர் வாழ்வியல் செஞ்ச சேவைகள் எல்லாத்தையும் நம்ம ஏன் திருப்பி சொல்கிறோம்னா, அடுத்த தலைமுறை கொஞ்சமாவது இந்த கொடைத்தன்மையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய மையமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உள்முகமாக போங்கன்னா அந்த அன்பு, நன்றி, கருணை, கொடைத்தன்மை இது எல்லாம் எங்கேருந்து வரும்னா இதயத்திலேருந்து தான் வெளியே வரணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்பம் உள்ளேருந்து தான் வெளியே வரும், துன்பம் தான் வெளியேருந்து உள்ளே வரும். ஆனால் அது இன்பம் போல் தெரியும் துன்பம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா பின்னால் துன்பமாக தான் மாறும். ஆனால் உள்ளிருந்து வெளியே வருவது எல்லாம் இன்பமாகவே இருக்கும், மற்றவர்களுக்கும் இன்பமாகவே கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், கோபம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் திடீர்னு வரும், வந்த பிறகு தான் யோசிப்போம். ஆனால் அன்பு பாருங்கள், அந்த அன்பு வருவதற்கு முன்னாலேயே நறுமணம் மாதிரி உங்களுக்கே அந்த சுகம் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த அன்பினுடைய வழிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் இப்போ சொல்கிறோம் பாருங்கள், அவருடைய பண்புகளும் அவருடைய வாழ்வியலையும் நம்ம எவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு வரோம். அதே போல் நாம் அவங்கள அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வரணும். அதனால தான் விரிப்பின் அகலும் சொல்லுவார், புறநானூறு சொல்லுவார், விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும் அப்படின்னுவார். அதாவது இவருடைய புகழ பெருமையை நாம் சொல்ல போயிட்டே விரிப்பின் அகலும் போயிட்டே இருக்குது, தொகுப்பின் எஞ்சும்ன்றாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் பேசலான்னு நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு பதிவையும் முடியவே இல்லை என்னால். ஏன்னா அது பேச தொகுத்தா கூட நிறைய மிச்சமாயிடுது. அதனால் என்ன தொகுக்க முடியலை, விரித்து கொண்டே போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கை திறவுகளுடைய மையமே என்ன தெரியுமா, ஈக இதயத்தின் இலக்கணமாக திகழ்ந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா அவருடைய கொடைத்தன்மையை சாற்றிக்கிட்டே இருக்கலாம், அதுக்குன்னே ஒரு 1000 பதிவு போடலாம். பாருங்கள், இன்றைக்கி எப்படிப்பட்ட அரசர்கள் மேன்மையானவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி மகாபாரதத்தில் வரும். யார் கேட்பார்னா, வனப்பருவத்தில் வனவாசத்தில் இருப்பாங்க தர்மபுத்திரர்களும் தம்பிகளும். அந்த பாண்டவர்கள் இருக்கிற போது மார்க்கண்டேய முனிவர்னு ஒரு முனிவர் அங்கே அந்த வனவாசத்தில் அடிக்கடி ரிஷிகளெல்லாம் தென்படுவாங்க, வருவாங்க, சந்திப்பாங்க. அவங்களெல்லாம் தர்மத்தை பற்றி உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ தர்மர் கேட்குறாரு, எப்படிப்பட்ட அரசர்கள் இந்த உலகத்தில் மேன்மையானவர்கள் சொல்லும்போது மார்க்கண்டேயர் சொல்கிறார், ஒரு நிகழ்வு சொல்கிறார். ஒரு முறை விஸ்வாமுத்திரர், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ராமாயணத்துலேயும் வருவார். அந்த ராமாயணத்தில் வந்த விஸ்வாமுத்திரருடைய பெரிய, உங்களுக்கு தெரியும், கோபத்துக்கு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறவர் அவர். அந்த விஸ்வாமுத்திரருடைய புத்திரர் பேர் அஷ்டகன்னு பேர். அந்த அஷ்டகன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துகிறான். பெரிய உங்களுக்கு குதிரைகளெல்லாம் பெரிய அதை யாகத்துக்கு விளக்கணும்னா அது ஒரு கதையாகிடும். ஒரு அஸ்வம்னா யானை, அஸ்வம்னா குதிரை. அந்த குதிரையை உலகமெல்லாம் விட்டுட்டு அதன் மூலமாக ஒரு யாகம் நடத்துவாங்க, எல்லா அரசர்களையும் ஒருங்கிணைச்சி. அப்படிப்பட்ட ஒரு அஸ்வமேத யாகத்தை அஷ்டகன் நடத்தி முடிக்கிறாரு. முடித்த பிறகு அவருடைய நண்பர்களெல்லாம் பல நாட்டு அரசர்கள் வந்தாங்க இல்லையா, அதனுடைய நட்பு அரசர்கள்னு அவரோட கூட பிரதர்த்தனன் ஒரு நண்பன்,
வசுமனஸ்ன்னு ஒரு நண்பன், சிபின்னு, இவங்க எல்லாருமே அரசர்கள். சிபின்னு ஒரு அரசன். இவங்க 4 பேரும், அதாவது அஷ்டகன், பிரதர்த்தனன், வசுமனஸ், அதுக்கப்புறம் சிபி, இந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, அஷ்டகனுடைய தேரில் போயிட்டுருக்கிறாங்க. எங்கே அந்த அஸ்வமேத யாகம் முடிஞ்ச பிறகு போயிட்டுருக்கிறாங்க தேரில். அந்த தேரில் போகிற போது வழியில் நாரத மகரிஷி வந்துட்டுருக்கிறாரு. வந்த உடனே இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, கீழே இறங்கி அவர் வணங்கி அவரை மேலே ஏற்றிக்கிறாங்க. வாங்க சுற்றி பார்க்க போகிறோம், நீங்களே வாங்கன்னு போகிறாங்க. போகிற போது அதில் அந்த 4 பேரில் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்களோ பெரிய மகரிஷி, யாரை, நாரதரை பார்த்து, நீங்களோ பெரிய மகரிஷி, நாங்களெல்லாம் புகழ் வாய்ந்த அரசர்களாக இருக்கிறோம், நம்ம மொத்தம் 5 பேர் இருக்கிறோம், இப்போ 5 பேருமே நம்ம தேரோட இந்த தேரிலேயே நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் நம்ம 5 பேரில் 4 பேர் தான் போக முடியும்னா அதில் யார் போக முடியாதவங்க அப்படின்னு சொல்கிறார், கேட்குறாரு. ஒருத்தர் கேட்குறாரு. கேட்ட உடனே சொல்கிறார் நாரதர், இதில் முதல்ல இறங்க வேண்டியது அஷ்டகந்தான், இந்த அசுமதி நடத்தினா பாருங்கள், அவர் தான் இறங்கணும் அப்படின்றாரு. அப்படியா, அவர் என்ன தவறு பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு முறை அஷ்டகனுடைய அரண்மனை தங்கியிருந்தேன். அப்போ நான் வெளியே பார்த்தா ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தது. இதெல்லாம் என்ன ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்குதுன்னு நான் கேட்டேன் அஷ்டகன் கிட்ட. அஷ்டகன் என்ன சொன்னார், இதெல்லாம் நான் தானமாக கொடுத்த பசுக்கள். அதாவது நான் தானமாக கொடுத்த பசுக்கள்னு தற்புகழ்ச்சி பண்ணிக்கிட்டாரு. தானத்தை கொடுத்தேன், நான் கொடுத்தேன்னு பெருமிதப்பட்டார் பாருங்க. அந்த பெருமிதம் தானத்துக்கு உதவாதது, அதனால் அவர் தான் இறங்கணும் அப்படின்றாரு. அப்படியா, சரி, இப்போ அவர் போயிட்டா நம்ம 4 பேர் வச்சுக்கோங்க. யார் இருக்காங்க இப்போ? அசகன் போன உடனே நாரத மகரிஷி இருக்கிறாரு, வசுமனஸ் இருக்கிறாரு, பிரதத்தனம் இருக்கிறாரு, சிவி இருக்கிறாரு. இப்போ 4 பேரில் ஒருத்தர் தான் இறங்கி ஆகணும்னா யாரை இறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாரத மகரிஷி சொல்கிறாரு, பிரதத்தனம் தான் முதல்ல இறங்கணும் அப்படின்றாரு. ஏன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு முறை நான் பிரதத்தனை அவருடைய தேரில் நாங்கள் போயிட்டுருக்கும் போது அவருடைய ரதத்தில் 3 குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தது. நாங்கள் ரதத்தில் போயிட்டே இருந்தோம் ஒரு முறை அவங்க கூட. அப்போ எதிர ஒரு பெரியவர் முதல்ல வந்தார். 3 குதிரையில் ஒரு குதிரையை கேட்டார். சரி, வேறு வழியில் ஒரு குதிரை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இன்னொரு பெரியவர் வந்தார், அவர் இன்னொரு குதிரை கேட்டார், கொடுத்துட்டாரு. 3வது ஒரு பெரியவர் வந்தார், அவரும் குதிரையை கேட்டார், 3ஐயும் கொடுத்துட்டாரு. இப்போ கொடுத்த பிறகு ரதத்தை ஓட்டுற நான் ரதத்தில் இருக்கிறேன். அவர் ரதம் ஓட்டுறதுக்கு குதிரை இல்லை, நுகத்தடியிலே தன்னையே பூட்டிக்கிட்டு நம்ம பிரதத்தனை தேரை இழுத்து போனார். ஆனால் இழுத்து போகும்போது என்ன பண்ணிட்டாரு, வர இந்த பெரியவங்களுக்கு எதை தானமாக கேட்குறதுன்னே விவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த கொடுத்த குதிரைகளுடைய தானம் கொடுத்த அந்த தானத்தை கொடுத்தேன்னு நொந்துக்கிட்டாரு. அவர் நொந்தது அந்த தானத்துக்கு இழுக்கா போச்சு. அதனால் அவர் பிரதத்தனம் தான் கீழே இறங்கணும், சொர்க்கத்துக்கு வர முடியாது. அப்படியா, அப்படி போயிட்டா அப்போ நம்ம 3 பேர் இருக்கிறோம். இந்த 3 பேரில் யார் அடுத்து இறங்கணும் அப்படின்னு கேட்குறாரு. யார்? அந்த 3 பேரில் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அப்படி இருந்ததுன்னா அந்த 3 பேரில் இறங்க வேண்டியது அடுத்து யார் அப்படின்னா வசுமனஸ் அப்படின்றாரு. வசுமனஸா? அப்படி ஏன் அவையா இறங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அவன் ஒரு பெரிய மதிப்பு வாய்ந்த ஒரு பெரிய ரதம் வச்சுருந்தான். அந்த ரதத்தை எல்லாரும் தானமாக கேட்குறாங்க. முதல்ல கேட்கும்போது இது பொதுவானது, இது கொடுக்க முடியாதது அப்படின்னு முதல்ல விட்டுட்டான். சில காலம் பொறுத்து மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, இது தெய்வத்துக்கே அர்ப்பணிக்கப்பட்டது, அதை நீங்கள் கேட்குற உரிமை கிடையாதுன்ட்டாரு. அதையும் மீறி சில காலம் தவிர்த்து மீண்டும் சில காலம் கழித்து கேட்குறாங்க. கேட்கும்போது நயமாக பேசி இது கொடுக்கறதுக்கு தானம் கொடுக்கறதுக்கான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி தன்னை அடக்கமாக காட்டிக்கிட்டாரு. யார்? வசுமனஸ் தன்னை அடக்கமாக காட்டிக்கிட்டாரு. அப்படி பார்த்தா தானம் கொடுக்கறதுக்கு பிரியமே இல்லாமல் தவிர்த்தார் அவர். அதனால் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டாங்க. யார்? நாரதர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இப்போ நாங்கள் 3 பேரும் போயிட்டோம். இப்போ இருக்கிறது சிபியும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. சரி, இந்த 2 பேரில் யார் சொர்க்கத்துக்கு தேர்லேயே போக முடியும் அப்படின்னு கேட்டால் நாரதர் சொல்கிறாரு, நான் தான் இறங்கிக்கணும், சிபி மட்டும்தான் போகிறதுக்கு அருகதை உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, சிபி மட்டும்தான் தானம் கொடுக்குற போது இன்னார் இனியார்னு பார்த்தது கிடையாது, தன்னுடைய கடமைன்னு பார்த்தாரு, கொடுக்கறதே கடமைன்னு பார்த்தாரு, புகழுக்காகவோ பெருமைக்காகவோ கொடுத்ததே கிடையாது, தன்னுடைய கடனே மற்றவனுக்கு கொடுக்கறதான்னு நினச்சாரு. அப்படிப்பட்ட அவர் தான் சொர்க்கத்துக்கு போக அருகதை உள்ளவர்னு நாரதர் முடிப்பார். இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிறார் எம்ஜிஆர். ஏன்னா அவருடைய வாழ்வியலை யோசிக்கிற போது அவர் அப்படித்தான் அந்த கொலைத்தன்மையை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், மகாபாரதத்தில் எப்படி இந்திரன் தன்னை வேறு ஒரு வேதிகனா கவச கொண்டாடத்தை வாங்கி போவான் இல்லையா கர்ணங்கிட்ட.
இப்போ இந்திரனுடைய மகன் அர்ஜுனனுக்காக வேறு உருவத்தில் வந்து கவச குண்டலத்தை வாங்கி போவான் தானமாக. அப்படி வந்திருக்கிறவன் இந்திரன்னு தெரிந்து கூட அந்த தானத்தை கொடுப்பான் கர்ணன். தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, கொடுக்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி எம்ஜிஆர் பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. இந்த வாழ்க்கை திறவுகோள் அந்த கொடைத்தன்மையையும் அந்த வள்ளல் தன்மையையும் தான் மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனப்படணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தை நம்ம விதைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த வாழ்க்கை திறவுகோள் உள்முகமான முதல்ல போயிட்டு வெளிப்படையான குணங்களெல்லாம் எங்கிருந்து வருது, அந்த உள்முகமான அந்த குணங்களெல்லாம் எப்படி வெளிப்படுத்தணுன்றதுக்காகவே இந்த பதிவை நான் பயன்படுத்துகிறேன். அந்த வகையில் பாருங்கள், எம்ஜிஆர் பாருங்கள் நிகழ்ச்சி. அவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கிறேன். அந்த எப்போவுமே ஒரு காலையில் கோட்டைக்கு புறப்படுறதுக்கு முன்னால் தன்னுடைய வீட்டு ராமாவரம் தோட்டத்தில் வழக்கமாக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய சொந்த பணத்துலேயும் சொந்த செல்வத்திலையும் உதவி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுற காலை நேரத்தில் இவர் வந்து வெளியே வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இது யார் சொன்னார்னா KP ராமகிருஷ்ணன் சொன்னார் பாருங்கள், அவருடைய மெய்காப்பாளர். அவர் வந்து அது சொல்லியிருந்தார் அந்த நிகழ்ச்சியை. அவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் வெளியே வந்து எல்லாருக்கும் உதவி செய்வார். அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, KP ராமகிருஷ்ணன் கவனிக்கிறாரு. ஒரு அம்மா 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ராமாவரம் தோட்டத்துக்கு வெளியே ரிக்ஷாவில் வந்து இறங்குதான். இவர் கவனிக்கிறாராம் KP ராமகிருஷ்ணன். இறங்கினவங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ஓரமாக போய் காதில், மூக்கில், கையில், கழுத்தில் இது நகைகளெல்லாம் கழட்டி அப்படியே சுருட்டி எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கூட்டமாக வந்து நின்றுச்சான். எம்ஜிஆர் வெளியே வந்தார் பாருங்கள், சிஎம் வந்து அப்படியே பார்த்துன்னு வராரு. பார்த்துன்னு வந்தவொடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, அப்படியே கும்பிட்டு அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிங்க, பெரிய சூட்சமங்குது இந்த நிகழ்ச்சியில். என்னென்னா இவர் வந்து கவனித்து வராரு. வந்த உடனே அந்த அம்மா வந்து வணங்க ஒன்று சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர். ஐயா, நான் உசிலம்பட்டிலேருந்து வரேன்யா, நான் யாருமே இல்லாத அனாதையா, நான் ஒரு இட்லி கடை வச்சு புடைக்கணும்னு பார்க்குறேன், அது என்கிட்ட பணம் இல்லையா, நீங்கள் ஒரு கிரைண்டரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நான் வந்து வச்சு புடைச்சிக்குவேன்யா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த சொல்லும்போது பாருங்கள், அப்போ தான் வாட்ச்மேனாகிற கிருஷ்ணன், அவர் பேர் கிருஷ்ணனா, அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரா, சொல்லும் போதே எம்ஜிஆர் கிட்ட வந்து பேச வராராம். எம்ஜிஆர் கவனிச்சிடறாராம், என்னன்னு கூட தனியாக பேசுகிறாராம். கிருஷ்ணன் அவர் காதில் சொல்கிறாராம் எம்ஜிஆர். அப்படியா, சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாராம். இந்த அம்மாவுக்கு உதறுதான், ஒருவேளை நம்ம பணம் தெரிஞ்சு போச்சோன்னு சொல்லி. ஆனால் எம்ஜிஆருக்கு ஏதோ வேற சொன்ன மாதிரி நினச்சிக்கிச்சான். இப்போ சொல்கிற நிகழ்வு எம்ஜிஆர் கிட்ட வந்தாராம். அது சரிம்மா, அந்த அம்மா பயந்தது போல் எம்ஜிஆர் பார்க்கவே இல்லையா. அவங்க அருகில் வந்து என்ன சொன்னாராம், அது சரிம்மா, அந்த கிரைண்டர் என்ன விலை அப்படின்னு கேட்டாராம். 1000 ரூபாய் ஆகும் ஐயா அப்படின்னா அந்த அம்மா. உண்மையாக சொல்கிறார் KP ராமகிருஷ்ணன், 1000 ரூபாயே கிடையாது, கம்மி தான். அப்போ 1000 ரூபாய்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் மறுப்பே தெரிவிக்கலையா. தன்னுடைய உதவியாளர் மாணிக்கத்தை கூப்பிட்டு உடனே 1000 ரூபாய் கொண்டு கொடுங்க அந்த அம்மாவுக்கு அப்படின்னு கொடுக்க சொல்லிட்டாராம். உடனே அந்த அம்மா அந்த கொடுத்த உடனே அந்த 1000 ரூபாய் வாங்கின்னு காலில் விழுந்துட்டு அவன் ரொம்ப ரொம்ப நன்றியான்னு சொல்லிட்டு கும்பிட்டு போதான். KP ராமகிருஷ்ணனால் தாங்க முடியலையா. உடனே என்ன பண்ணாராம், இன்டர்காமில் அவன் வெளியே போனல கேட்டுக்கு, இன்டர்காமில் ஃபோன் பண்ணி கேட்டில் இருக்கிற அந்த வாட்ச்மேன் கிட்ட வந்து ஒரு அம்மா வராங்க பாருங்கள், அவன் நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இவர் KP ராமகிருஷ்ணன் மட்டும் போனாராம். அது நிறுத்தின உடனே அந்த அம்மா என்ன நினச்சிச்சான், அவ்வளோதான் பணத்தை பிடுங்க போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு போலகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களாம். அந்த அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பயந்துனே இருக்கும்போது போனாராம் KP ராமகிருஷ்ணன். அம்மா உண்மையை சொல்லு, நீ யார், எதுக்காக இப்படி நடித்த அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் உண்மையிலே வந்து உசிலம்பட்டி தான்யா, ஆனால் என் பொண்ணை வந்து இங்கே வடபழனியில் ஒரு உதவி நடிகராக இருக்கிறாரு, அந்த உதவி நடிகருக்கு தான் என் பொண்ணை கொடுத்துருக்குறேன், அவர் வடபழனியில் தான் இருக்கிறாரு, நான் அவர் வீட்டு தான் வந்திருந்தேன். அப்போ நான் கேள்விப்பட்டேன் எம்ஜிஆர் வாரி வாரி கொடுக்குறவர், அவர்கிட்ட நீங்கள் யார் போனாலும் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன்யா, அதனால தான் நான் வந்தேன். சைடு வரும்போது நம்ம இப்படியே போனோம்னா கேட்குறதுக்கும் நான் நல்லா இருக்காது சொல்லி தான் நான் எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிக்கணுங்களா யார் சொன்ன உடனே இல்லை நான் உனக்கு கொடுக்க மாட்டோம், நீ போ பரவாயில்லன்னு அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்ட உடனே நான் அப்படி அதை அமுச்சு விட்டு திரும்புகிறேன். அதுக்குள்ளே எம்ஜிஆர் வந்து எங்கே ராமகிருஷ்ணன் வர சொல்லுங்கன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், நேராக கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போனால் காரில் ஏறுறதுக்கு, கோட்டைக்கு போகிறதுக்காக காரில் ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. என்ன ராமகிருஷ்ணா எல்லாம் முடிஞ்சிச்சில்ல, வேறு ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். ஆனால் எதுவும் இல்லைண்ணே, ஆனாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். என்னன்னு கேட்டார். நான் நடந்த நிகழ்ச்சியை சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரிச்சிட்டு சொன்னார், அது சரி உனக்கு தான் முதலே தெரியும் இல்லை, உனக்கே முதலே தெரியும் அந்த அம்மா வந்து நகையெல்லாம் பண்ணி, ஏன் நீ சொல்லலை அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னு நான் சொன்னேன், அண்ணே இது எப்படின்னா நான் சொல்ல முடியும், உங்களை நம்பி எவ்வளோ பேர் வராங்க, இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களாம் வராங்க, நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க வாரி கொடுக்குறீங்க, அதை எப்படின்னு நான் கொடுக்க வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். ராமகிருஷ்ணா இந்த எண்ணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் எண்ணம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு சரி நான் வரேன்ட்டு போனார். அவர் போன பிறகு தான் தெரியுது
அந்த கிருஷ்ணன் வந்து போய் பேசினார் பாருங்க. ஏன் நான் பார்த்த மாதிரியே அந்த அம்மா வந்து அந்த நகைகளெல்லாம் ஒளிச்சு வச்சு பாருங்க அந்த அம்மா. அதான் வந்து கிருஷ்ண வாட்ச்மேன் பார்த்துருக்கிறாரு. அந்த அம்மா அந்த போய் பேசும்போது போனார் பாருங்க கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் சொன்னதே என்ன மாதிரி தான் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் கிட்ட, இந்த மாதிரி நம்ம நடிக்குதுன்னு சொல்லி. ஆனால் முகத்தில் ஒரே ஒரு பாவம் கூட இல்லையா, அது தெரிஞ்சுற மாதிரி காட்டிக்கலையா எம்ஜிஆர். நல்லா கவனிங்க, என்ன அற்புதமான பண்பு பாருங்க. காட்டிக்கவே இல்லை, அப்படியே கொடுத்து எனக்கே டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்டேன் நான் கிருஷ்ணன்கிட்ட என்ன சொன்னேன்னு சொன்னால் இந்த மாதிரி சொன்னேன்னு சொன்னார். நானும் சொல்லலை, அவரும் சொல்லலை. எம்ஜிஆரை பாருங்கள், அவர் சொன்னார் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலே தெரியும், இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். பாருங்கள், இங்கே கேட்டார் பாருங்கள் மார்க்கண்டேயர், அவர்கிட்ட கேட்டார் பாருங்கள் யார், விஸ்வாமித்திரருடைய பையன் அஷ்டகன் கேட்டான் பாருங்கள், அரசர்களிலே மேன்மையானவர் யாருன்னு. தான் கொடுக்கறத, மற்றவங்களுக்கு கொடுக்கறத, நம்ம தர்மம் செய்கிறத, தானம் கொடுக்கறத யாருக்கும் எதுக்கும் கொடுக்கும்போது அதை கடனாகவே, அது தன்னுடைய கடமையாகவே யார் நினச்சி கொடுக்குறானோ அவன் தான் மேன்மையானவன் சொன்னார் பாருங்கள். அப்படிப்பட்ட மேன்மையாளர் ஐயா எம்ஜிஆர். அதாவது அவருடைய கொடைத்தன்மையை பகுத்து பகுத்து கொண்டு போனால் கூட பாருங்கள். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு வாட்ச்மேனை இவங்க இப்படிப்பட்டவனை காட்டிக்கல, அந்த அம்மா முன்னால் காட்டிக்கல. கேபி ராமகிருஷ்ணன் ஏன் சொல்லலைன்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு கூட அந்த விஷயத்தை ஆராயவே இல்லை பாருங்கள். அவர்கிட்ட கூட கேபி ராமகிருஷ்ணன் போய் சொல்லும்போது கூட எனக்கு கிருஷ்ணன் சொன்னாருன்னு சொல்லலை பாருங்கள். அந்த 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 பண்பு பாருங்கள். அவர் சொல்லியிருக்கலாம் இல்லை, எனக்கு கிருஷ்ணன் சொன்னாவில் ஏற்கனவே சொல்லலாம் பாருங்கள். அதை கூட அவர் சொல்லலை பாருங்கள். எவ்வளவு மேன்மையான குணம் இங்கே இருக்கிறது பாருங்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். கொடைத்தன்மையை கொடுத்தா மட்டும் போதாதுங்க. அதனால தான் இரவில் வைப்பார் 106வது அதிகாரம் 2வது குறளை சொல்லுவார், இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின் அப்படின்வார். அதாவது இரத்தல் ஒருவருக்கு இன்பம். எப்படி, ஏன் இன்பம், போய் யாசிக்கிறது கூட இன்பமா, இறந்தவை துன்பம் உறாவரின், துன்பமே இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது கூட ஒரு இன்பம்டான்றார் பாருங்கள். அடுத்த குறள் சொல்லுவார், கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இரத்தலும் ஓர் ஏர் உடைத்துன்னுவார். ஒழிச்சு வைக்க தெரியாதவங்கிட்ட போய், கொடுக்குறவங்கிட்ட போய் அந்த கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று, இது கொடுக்கறதே கடமை நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க முன்னால் போய் நம்ம யாசகம் பெறது கூட ஒரு அழகுதாயான்றார் ஐயா. யார், வள்ளுவர் ஐயா சொல்கிறார். ஏன் இவ்வளோ கொண்டு வரேன்னா, இரத்தலும் ஈதலே போதும் பாருங்கள். இரத்தல் ஈதலே போலும். அவர் சொல்கிறாரு, நம்ம போய் யாசிக்கிறது கூட கொடுக்கறது மாதிரி தான். ஏன்னா கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரத்தல் அதாவது ஒழிச்சு வைக்கிற எண்ணம் கனவு கூட இல்லாதவங்கக்கிட்ட போய் நீங்கள் போய் நீங்கள் யாசகம் பிச்சை கேட்கறது கூட கொடுக்கறது மாதிரின்றார். அதுக்கு இந்த இந்த 3 குறளுக்கும் ஓமையானவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா கொடைத்தன்மை தான் என் வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிற அரசியலாளர்கள் இவ்வளோ மேன்மையாக இருப்பாங்களா சொல்லி பாருங்கள். எத்தனை அரசியல் இப்போ இவங்கெல்லாம் தலைவராக இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஏன் ஊழல் லஞ்சம் மண்டி கிடக்கிறாங்க? கொடைத்தன்மை இல்லாததான். இந்த உலகத்தில் கொடைத்தன்மை தான் உங்களுடைய இதயத்தை விரிய வைக்கும்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு மொத்த உருவகமாக இருந்தது திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி, அவருடைய நாமமும் அவருடைய புகழும் அவருடைய பெருமையும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய பதிவுகளில் அவருடைய மேன்மையான பண்புகளை கொண்டு வருவோம்னு சொல்லி இதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்து இதை பார்த்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.